மிஸ்டர் லேடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. நிறைய பேர் இந்த ஒல்லி குச்சியா இருக்காங்க. அது ஒரு ஏன்னா இந்த பக்கம் ஃபேட்டி லிவருக்கு நான் சொன்ன மாதிரி ஃபேட் ஆகணுங்க அப்படின்னு சொல்லி இந்த பந்து பேட்டில் பந்து போய் பட்டு திரும்பல அந்த மாதிரி அதே சிந்தனையா மக்கள் வந்து வாழக்கூடிய ஆட்களும் இருக்கீங்க. இந்த ரொம்ப ஒல்லியானவங்க அது பெண்கள் தான் பாவம் ரொம்ப. நான் சார் உடம்பே இல்லை சார், எனக்கு கொஞ்சம் குண்டு வேணும் சார் அப்படின்னு. அவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். பரிக்குதிரை அப்படின்னு ஒரு மகா மருந்து இருக்கு, அது எங்கள்கிட்ட கிடைக்கும். பரிக்குதிரை அப்படிங்கிற ஒரு உடல் கழிவுகளை போக்கக்கூடிய ஒரு மருந்து எங்களிடம் கிடைக்கும். சார் உடல் கழிவுகளை போக்கத்தான் எல்லா இடத்துலையும் மருந்து இருக்கேன் சார், அது நான் பொறுப்பில்லை. நான் சொல்வது 72,000 நாடிகளையும் உடலிலே தட்டி சுத்தம் பண்ணி வெளியாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா மருந்து. ஏன்னா நான் எனக்கு என்னுடைய அனுபவத்தை தான் நான் இங்கே பதிவு பண்ண முடியும். அந்த இது வந்து உங்களுக்கு அவசியம். யார் ஒல்லியா இருந்தாலும் சரி, உடலை சுத்தம் செய்வதற்கு இந்த பரிக்குதிரை மிக மிக அவசியம். உடம்ப சுத்தம் பண்ணாம நீங்க என்ன சாப்பிட்டாலும் வேஸ்ட், என்ன மருந்து சாப்பிட்டாலும் அது வேஸ்ட். அதனால இந்த பரிக்குதிரையை எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய என் நம்பர்லாம் போகுது. ஏன் இதை முதல்ல இந்த சேனல்ல தொடர்பு கொண்டு இதை வாங்கிக்கன்னு சொன்னது காரணம் என்னன்னா உங்களுடைய நன்மை கருதி தான். இல்லாட்டி நான் என்றைக்குமே என்ன மருந்து வாங்குங்கன்னு நான் என்னைக்கும் யார்ட்டையும் பேசுனதே கிடையாது, பேசவும் மாட்டேன். தேவைன்னா நீங்க கேட்க போறீங்க, நான் தர போறேன், அவ்வளவுதான். ஏன் இதை சொல்றேன்னா இது கிடைக்காத வெளியில, அதனால நான் இதை சொல்லியே ஆகணும், அதுக்காக சொல்றேன். இந்த பரிக்குதிரை அப்படிங்கிற ஒரே ஒரு கேப்சூல் தான். இந்த கேப்சூலை அதிகாலை 4 மணிக்கு வெந்நீர்ல சாப்பிட்டுட்டு அன்றைக்கு பூரா வெளியில எங்கேயும் போகாம உடலை நீங்க சுத்தம் பண்ணிக்கணும். எவ்வளவு ஒல்லியா இருந்தாலும் சரி, டிபி நோயாளியா இருந்தா கூட சேர்த்தான், சகலருக்கு சொல்றேன். சுத்தம் பண்ணிக்கிட்டு பிறகு மருந்து எடுத்தீங்கன்னா அது சிறப்பாக வேலை செய்யும். என்ன மருந்து சார்? மருந்தல்ல விருந்து. இப்பதான் சொல்ல போறேன். சரி, இப்ப விஷயத்துக்கு வந்துடுறேன். முதல் நாள் பரிக்குதிரையை போட்டு உடம்ப சுத்தம் பண்ணிக்கிறீங்க. அந்த உடம்பு குண்டாகணும் இப்போ உங்களுக்கு, அதானே வருவோம் பாயிண்ட்டுக்கு. இந்த உளுந்தங்கஞ்சி உளுந்துன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த உளுந்து வந்து உளுந்தங்கஞ்சி தான், வேற ஒன்றும் இல்லை. அதில் கொஞ்சம் சுக்கு போட்டுக்கணும், லேசா சுக்கு சேர்த்துக்கணும், சுக்கு பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். உளுந்த நல்லா வேக விட்டுறணும். உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி 2 வகை இருக்குதுல. உளுந்தங்கஞ்சிங்கிறது உளுந்த ஆட்டி வேக விட்டா உளுந்தங்கஞ்சி. உளுந்தங்களிங்கிறது அதுல சுகர், அதாவது பனங்கள் கண்டு, அதாவது வேக பனங்கள் கண்டு, சுக்கு, கொஞ்சோண்டு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு செட் பண்றது களி. நான் சொல்றது உளுந்தங்களியோ உளுந்த. இதுல வந்து நல்லெண்ணெய், நீங்க சுத்தமான செக்கு எண்ணெய் மறந்துடக்கூடாது. நீங்க போய் நான் பிராண்டட் ஐட்டம் அங்க வாங்கினேன் இங்க வாங்கினேன் அதை வாங்கினேன்னா சொன்னீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை அதுக்கு. நீங்களே கூட ஆட்டிக்கிங்க. என்னைக்குமே மருந்து மட்டும் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அதோடைய பலனும் சரியா இருக்கும். அதான் விளையாட்டு இல்லை. நான் சொல்றது நல்லெண்ணெய். எள்ளு கண் பார்க்கவே நீங்க ஆட்டிக்குள்ள எடுத்துக்கலாம். சுத்தமான நல்லெண்ணெய், எள்ளில் கருப்பு எள்ளு ஆட்டின நல்லெண்ணெய், அந்த எண்ணெய். இப்ப நான்லாம் வந்து சுத்தமான நல்லெண்ணெய் தான் சாப்பிட்றேன், நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறேன். இதெல்லாம் உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ணணும். இப்போ நான் ஆரோக்கியமா தான் இருக்கேன். ஆரோக்கியமா இருக்கேன்ல. அதே யான் பெற்ற இன்பம் உங்களுக்கும் நீங்களும் பெறணுங்கிறது தான் என்ன சொல்றேன். அப்ப இந்த உளுந்தங்கஞ்சியில நல்லெண்ணெய் வாரத்துல ஒரு 4 நாட்கள் விடாம, அது எந்த வேலையோ ஒரு வேலை அதாவே எடுத்துருங்க. நல்லெண்ணெய் போட்ட உளுந்த களி அல்லது உளுந்தங்கஞ்சி செய்வாங்க பெண்கள், அருமையா இருக்கும். வயசுக்கு வந்த பொம்பளைகள்லாம் அதான் கொடுப்பாங்க, வயசுக்கு வந்த பிள்ளைங்களுக்கு பூரா கொடுப்பாங்க. உலகத்துக்கே தெரியும் தமிழகத்தினுடைய பாரம்பரியம் வயதுக்கு வந்தவர்களுக்கு தரக்கூடிய ஒரு, அதெல்லாம் இப்போ நிறைய பேர் அதெல்லாம் நினைக்கிறாங்கன்னு தெரியல. இதுதான் உண்மை. அதை விட ஜிலேபி வாங்கி போய் கொடுப்பாங்க. கொஞ்ச காலங்களாக அது நடந்துச்சு. ஏன்னா உளுந்து சேரணுமா உடம்புல, இப்படி அவங்க திட்டம். அதில் வெள்ளைச்சீனி போய் சேர்ந்துக்கிட்டு பிள்ளைக்கு ஹார்மோன் கூட்டத்தை கொடுக்குங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஆகவே என்பர்களே இதெல்லாம் செய்யுங்க. இப்போ அந்த உளுந்தங்கஞ்சி 1. 2வது சாப்பாட்டுடைய ஒரு டைம் டேபிளை சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. தயிர் இருக்கு பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் நான் சொல்லுவேன் தயிர் மட்டும் சாப்பிடவே சாப்பிடாதீங்கன்னு.
இந்த ஒல்லியானவர்கள் கண்டிப்பாக தயிர் இல்லாமல் சாப்பிடவே கூடாது. எப்படி? தயிர் இல்லாமல் நீங்க சாப்பிடவே கூடாது. காலை மதியம், நைட்டு வேண்டாம். நைட்டு தயிர் சாப்பிடவே கூடாது. காலை இட்லியில கூட தயிரை சாப்பிடு. தயிர் இட்லி சாப்பிடுங்க, தயிர் வடை சாப்பிடுங்க, தயிர் சாப்பாடு எவ்வளவு தயிர் சாப்பிடணுமோ சாப்பிடுங்க. மிக முக்கியம் இது ஒண்ணு. அப்புறம் என்ன சார் பண்றது? அதுக்கப்புறம் தான் விஷயத்துக்கே வர்றேன். இதுதான் மிக மிக முக்கியம். இந்த உடல் எடை அதிகரிக்க சிறப்பான ஒரு விஷயத்தை இப்ப சொல்றேன், கேட்டுங்க. இந்த கடலை வடப்பருப்புன்னு அந்த காலத்துல, இப்போ வந்து பட்டாணி பருப்பு வந்துருச்சு. நெல்லில் எதை செஞ்சாலும் சரிதான், பட்டாணியும் உங்களுடைய உடலுடைய எடையை அதிகரிக்க செய்யும். சுண்டலும் உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். இப்ப இந்த சுண்டல் பட்டாணி ரெண்டையும், பட்டாணி சுண்டல்னு சொல்லுவாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணா கூட சரிதான். இதை வந்து நீங்க ரெகுலர் பண்ணணும். இந்த மூணுமே உங்க உடம்பை ஏற்றிடும். இதை மூலம் நீங்க சாப்பிடும். நான் சொன்ன மாதிரி உடம்பு சுத்தம் பண்ணிட்டு நீங்க சாப்பிடணும். தயிர் இல்லாம சாப்பிடக்கூடாது. உளுந்தங்கஞ்சி, இது அதே மாதிரி உளுந்து போட்ட விஷயங்கள் எதுவானாலும் சரி. அதே மாதிரி சுத்தமான எண்ணெயில் பிரித்த எண்ணெய் பலகாரங்கள் உடம்பை ஏற்றும். இடையில தீனியெல்லாம் இருக்குல்ல, சிறு சிறு தீனிகள், இதெல்லாம் உங்க உடம்பை ஏற்றும். உங்களுக்கு மட்டும், மற்றவங்க மாதிரி சொல்ல மாட்டேன், நீங்க சிறுதீனி சாப்பிடுங்க. போண்டா, வடை, மிக்சர் இதெல்லாம் இடையில உங்க விரும்பும் போது 2 சாப்பிடுங்க, தப்பே இல்லை. அதாவது எதை விரும்புகிறீர்களோ அதை சாப்பிடணும். உங்களுடைய ஹார்மோன் சிறப்பாக வளர்ந்து உடம்பு எடை அதிகரிக்கும். எடை அதிகரிக்க காரணம் என்னன்னா, அந்த உடம்பு விரும்பும் போது ஏதாவது ஒன்று போடுறீங்கல்ல, இது ரொம்ப பேர் போட மாட்டீங்க, அப்போ வந்து உடம்பு இதாயிடும். விரும்பும் போது சாப்பிடணும். இப்படி சாப்பிடணும். இந்த நேரத்தில் தவிர்க்க வேண்டிய உணவுகள் உங்களுக்கு என்ன அப்படின்னா, முக்கியமாக நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு சிறந்த ஒரு உணவு என்னன்னா, வெள்ளைக்கோ, அதாவது பிராய்லர் சிக்கன், அதே போல மட்டன், இந்த விஷயங்களை நீங்க தவிர்த்தணும். என்ன சார் இதெல்லாம் சாப்பிட்டா உடம்பு ஏறாதா? ஏறுன்னு சொல்லுவாங்களே, கண்டிப்பாக கிடையாது. 1000% கிடையாது. நீங்க பேக்கரி ஐட்டங்கள் கூட சாப்பிடுங்க, தப்பு இல்லை. பேக்கரி ஐட்டங்கள்லாம் தொடர்ந்து சாப்பிட்டீங்கனாலும் உங்க உடம்பு ஏறும். ஏறணும்னா விட்டுருங்க, இதுக்கு மேல போதும். பேக்கரி ஐட்டம், ஈஸ்ட் சம்பந்தப்பட்ட பேக்கரி ஐட்டங்களை நீங்க தொடும் பொழுது உங்களுடைய உடல் கூறு அதிகரிக்கும். அதை நான் தவிர்க்கல, ரைட், ஓகே. அதுக்காக இரவு நைட்டு பூரா அந்த பரோட்டா நைட்டில் தின்னுட்டு இருந்தீங்கன்னா உடம்பு கெட்டு போயிடும், பார்த்துங்க. பேக்கரியில் ஈஸ்ட் போட்டு பண்ணு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுவாங்கல்ல, நிறையா கேக்கு, இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, தப்பே கிடையாது. இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடல் கூறு அதிகரிக்கும். நான் சொன்னதை செஞ்சுட்டு இது மாதிரி சாப்பிடுங்க. கண்டிப்பாக அன்பர்களே, நான் சொன்ன அந்த மாமிச விஷயங்களை தவிர்த்து விடுங்கள். முட்டை சாப்பிடலாமா சார்? எடுத்துங்க, தப்பு இல்லை, விரும்பினவங்க எடுத்துங்க. ஆனால் மாமிசத்தை தயவு செஞ்சு எதையுமே தொட்டாதீங்க. மாமிசங்களை தொட்டுட்டா உங்களுக்கு வந்து வேறு மாதிரி குற்றங்கள் வந்துடும். முட்டை எடுத்துக்கும், உடம்பு பயங்கரம் அதிகரிக்கும். அதுலேயே சிக்கன் சாப்பிட்டாலும் அதிகரிக்கும். அது தவறான அதிகரிப்பு. அதில் நோய் வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் அதை அவாய்ட் பண்ணுறேன், வேற ஒன்றும் காரணம் இல்லை. சரியா? அதாவது வாயு உடம்பு, பித்த உடம்பு, கப உடம்பு, 3 உடம்புக்காரங்க இருக்கீங்க. எல்லாருக்குமே சொல்கிறேன், நீங்கள் வாயு உடம்பாக தான் சரி, பித்த உடம்பா, பித்த தேகி தான் ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பீங்க. மேக்சிமம் அந்த ஒல்லியாக இருக்க பூரா பித்த தேகியாக தான் இருப்பீங்க. ஆக நீங்கள் வந்து பெரும்பாலும் இந்த டீ சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க, தயவு செஞ்சு. அப்புறம் வந்து அந்த அதிகாலையில் இந்த நிலக்கடலை, கடலை சம்பந்தமான விஷயங்களை காலையில், கடலைன்னா வேர்க்கடலை சொல்கிறேன் நான், காலையில் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க, புரியுதா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நீங்கள் பெரும்பாலும் எல்லாத்துக்குமே சொல்கிறேன், இந்த 3 உடம்பு காரணமே இது மாதிரி சாப்பிட்டு வந்தீங்கன்னா 90 நாட்கள், 3 மாதங்கள், 3 மாதங்களில் உங்களுடைய உடல் எடை அதிகரிப்பதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஆகவே அன்பர்களே, இப்படி செய்து அப்படி வாழுங்கள்.